ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்கு மட்டன் எலும்பு கறி போட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு குழிக்கரண்டி கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் போட்ட ஸ்பைசஸ்லாம் நான் காட்டலை, ஆனால் நான் அதை சொல்லிடுறேன். பட்டை, கிராம்பு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு பூவு, ஒரு கல்பாசி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி நறுக்கிக்கோங்க. இதில் ஃபுல்லுமே நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி வதங்க மாட்டுதுன்ட்டு நான் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே இறக்கியிருக்கேன். கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில். ஒரு சில கறி பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், ஒரு சில கறி வேகாது. இது என்னோடய ஸ்டைல் மட்டன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். காலையில் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. மத்தியானத்துக்கும் இதுவே நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ கொழுப்போடு சேர்த்து குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொழுப்போடு சேர்ந்த கறியாக வாங்கி வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மட்டன் குழம்பு தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்தாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கனால நல்லா வாசமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ.